வெல்கம் டு ருத்து சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஹோட்டல் டிஃபன் சாம்பார். இது நார்மல் சாம்பார் மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்து வேக வைக்கிறதுக்காக ஊற வச்சுக்கோங்க. இதற்கிடையில் சாம்பார் தயார் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 6 நம்பர், வெந்தயம் 3, தனியா 2 ஸ்பூன், மிளகா 6 நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கேற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் 3 ஸ்பூன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், தனியா, மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பொன்முருவல் ஆன பிறகு ஆஃப் பண்ணி ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு அதை மாற்றிக்கோங்க. இதை ஒரு நல்ல பேஸ்ட் போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இதற்கிடையில் ஊற வச்ச துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதோட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 கேரட், 2 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய், 4-5 பீஸ் முருங்கைக்காய், ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். அதுக்கப்புறம் இதோட இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தண்ணி விட்டு நல்லா கலக்கி அந்த காய்கறி கலவையோடு சேர்த்துக்கோங்க. தண்ணீர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இந்த காய்கறி கலவையை 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வேக விடுங்க. தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச இந்த சாம்பார் கலவையை
கடாயில் ஊற்றுங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது ஒரு சின்ன பீஸ் வெல்லம் ஆட் பண்ணுங்க. வெல்லம் ஆட் பண்ணுறதுனால சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் இட்லிக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இட்லிக்கு மட்டும் இல்லாமல் தோசைக்கு, பொங்கலுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டான சாம்பாராக இருக்கும். உங்களுக்கு ரெகுலராக சாப்பிட்ற அளவை விட அதிகமாக சாப்பிட தோணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.